என்னது ஆசை ஆஃப்ரோடிங் போனாங்க. வண்டி எப்போ எடுத்தீங்க? வண்டி வந்து இப்போதான் ஒரு லாஸ்ட் வீக் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ரைட், சரி வின்டர் ரைடுக்கு எடுத்து வரலான்னு. சர்வீஸ் கூட விடலை, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டணும் 1000 ஆக்சுவலி. 1500 ஓட்டி பார்த்துட்டு இது வரைக்கும் எல்லா மோடையும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு மோடு எண்டூரோ ப்ரோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எங்கே தான் பைக் பறக்குதுன்னு பார்க்க வேண்டியதான். தான் பைக் பறக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆஃப் ரோட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சர்ச் பாஸில் ஆரம்பிச்சது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க. ரூட் ஆகாது, ரூட்டே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் கொட்டா முது கைண்டி வந்துடும் பொழுது. மக்களே பாருங்களேன், இந்தியாவிலே அதுவும் சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட் டெலிவரி எடுத்த பைக் இது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைக் தான் அந்த டெலிவரி எடுக்கிற டைமில் 19 lakhs கொடுத்து வாங்கியிருக்காரு. ஒரு வாரம் தான் ஆச்சு. இதான் அவரோட ஃபஸ்ட்டு லாங் ரைடு. இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட போகல. பட் ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு நான் ஆஃப் ரோட் பண்ணுவேன்ட்டு வந்திருக்காரு. ஒரு தில்லு வேணுங்க. மொத்த ரா பவரே இறங்கும் இன்ஜின். பார்க்கலாம், கோபுரம் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஆஃப் ரோட் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 4 பைக் போகுது. BMW F900, ஒரு ஹார்னெட், 2 KTM 390. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. 5 வருஷம் முன்னாடி போனது. சரி, இங்கே தான் வண்டி விட்ருக்காங்க. எல்லோரும் ஜீப்பில் போயிருக்காங்க. ஒரே வழி தானா? ஒரே ஸ்டெச், ஒரே ஸ்டெச். ஆ, நல்லா கேப் விட்டே போகலாம். இதெல்லாம் செம்ம தண்ணி போட்டு போ லாஸ்ட் டைம் வரும்போது. ஸோ கைஸ், நைட்டு ட்ரையல் போகிறதுல என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டில் நான் போனது கிடையாதுங்க. அண்ட் ரைட் சைடில் எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்க ட்ரையல் கூட உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக தெரியும் பார்க்க. ஆஃப் பண்ணுங்க வண்டியை, ஆஃப் பண்ணுங்க, அவங்கள கூப்பிட்டுடலாம். அப்படியே வாங்க, அதே லைனில் வாங்க. அந்த ட்ராக்ஷன்லேயே அப்படியே மேலே ஏற்றிருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே போடுங்க, நிறைய ஏற்றிருங்க. ஆஹா, தண்ணி இருக்கே. நம்ம டயரில் சுத்தமாக grip இல்லை. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, ஆஃப் ரோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஹைவே டூரிங் தான் நினச்சிருந்தேன். இப்போ சான்ஸ் கிடைக்கிறப்ப பண்ணிக்க வேண்டியதான். நின்று கூட இங்கே தான் ஒரு நல்ல கிராசிங் இருக்கும். ஓகே, இது வருங்க. இதில் வேறு பிடிக்க கூட ஒரு இடம் இல்லையே. அடியா, இதுதான் பேக் அவுத்து. ரெடி, ஓகே, அப்படி பிடிங்க. ரெடி, 1 2 3. அப்புறம் அந்த கிராஷ் கார்டை பிடிச்சி தூக்குங்க.
1 2 3 ஓகே 2 3 ஓகே ஓகே அப்படியே வந்து ஏறிக்கிறீங்களா? ஆமாம் வழுக்குது. ஸோ கைஸ் ஜென்ரலாகவே இந்த இடத்துல ஃபால்ஸ் தண்ணி ஹெவியாக ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ மழை கம்மியாக இருக்கனால தண்ணி லைட்டாக தான் இருக்குது. பட் இவருக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகலனால பாசியில் வழுக்கி விழுந்துட்டார். அண்ட் ஒரு 19 lakhs வண்டி, புது வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுறதுக்கு கண்டிப்பாகவே ஒரு மனசு வேணுங்க. அது இவருக்கு இருக்குது. ட்ரையல்ஸ்லாம் போனால் அந்த மாதிரி வண்டி கீழே விழதாங்க செய்யும். ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் நாங்கள் இருந்தோம். இங்கெல்லாம் 4 சமத்தி அடிக்கும் தண்ணி. ஏப்பா இப்போ தண்ணி இல்லை, பரவாயில்ல. கேம்ப் தெரியுது, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கேம்ப் தெரியுது, லைட்டு தெரியுது. விடுங்க, இவ்வளோ பெரிய வண்டி எடுத்து வந்து பெரிய விஷயம். வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது. நீங்கள் லக்கேஜை கொடுத்துருக்கலாம். இல்லை, நான் வச்சு ட்ரை பண்ணான் தான் வேண்டாம் வச்சுருந்தாங்க. எப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இதிலெல்லாம் ஏறி வந்துடுது. ஆக்சிலரேஷன் அதெல்லாம் அது தூக்கிறது தான் இப்போ அந்த வெயிட்டுக்கு தான் பிரச்சனை. சரி போகலாமா? நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நடக்க முடியும். இங்கேயே நிறுத்திட்டு இருக்காரு வண்டியை. ஒரே இதில் போயிடுங்க ப்ரோ. கொஞ்சம் முன்னாடி போகலாம், உன்னை பார்த்தா வந்துடும். இந்த வண்டியை பார்க்காதீங்க, அது எப்படி வேணால் போயிடும். போங்க. பார்த்து ப்ரோ. சரி அப்படியே எடுத்து சாச்சிடலாமா? மேலே போயிருங்களா? ஜீப் வந்துட்டு தூக்கலாம். இல்லை நீ ஏறான்ட்டு நான் நினைச்சானுங்க. என்னாச்சு? கிளச்சா? ஆஹா, ஒன்று. சரி இப்போதைக்கு எங்களை சாச்சிருங்க வருமா? அப்படியே பின்னாடி வாங்க. இது ஜாம் ஆயிடுச்சா? அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ பண்ண வருதா? வாங்க பார்த்துக்கலாம். வீலால் எப்படி ரொட்டேட். சரி இப்படி வாங்க. பார்த்து ஆமாம், அந்த ஓரத்தில் படுக்க போடணும். கீழே இருக்கிறீங்களா அப்படியே இந்த சைடு? ஸோ கைஸ் பிளைண்டாலாம் ட்ரையல் போக முடியாது. ஸோ நான் பின்னாடி ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு ஜீப் வச்சுக்கிட்டேன். ஏன்னா வண்டியில் வராதவங்களாம் ஜீப்பில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படியும் எங்கேயாவது நம்ம ஸ்டாப் ஆனால் அவங்க வந்து பின்னாடி வந்து பார்ப்பாங்க நம்மள ஜீப்பில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டக்குன்னு உடனே வண்டி விழுந்து கிடந்தோடனே எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சரி வண்டியை வந்து ஓரமாக வச்சிடலாம் இப்போதைக்கு. ஏன்னா இந்த நைட்லலாம் உட்காந்து இங்கே எதுவும் பண்ண முடியாது. ஸோ வண்டியை ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வண்டியில் யாருமே டச் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ப்ரைவேட் ஜீப் ஒரு வழி தான் அது. ஸோ உடஞ்சிருச்சு, பெருசாக ஏற்க மாட்டாங்க. மேலே போய் யோசிக்கலாம். ப்ரோ உங்கள் பேக்கை கட்டிடலாமா? சுரேஷ் சாரை கொண்டு வந்து கிளச்சு சரி வாங்க, இப்போதைக்கு பேக் எடுத்து வச்சுட்டு வாங்க போகலாம். அப்படியே நிற்கலாம். பீஸ் உடஞ்சிருச்சா? ட்ரக் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணுமோ? ஓ எப்படி இருக்கு மேலே? இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, இதே மாதிரி தான் இருக்குது. நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு மேலே தர வர இருக்குது. அங்கே தான் வண்டி நிறுத்திக்கிறேன். ஃப்ளாட் ரோடா? இதே மாதிரி கல் வந்துருச்சா சிமெண்ட்டு? இதே மாதிரி சிமெண்ட் மேலே வந்து ஒரே ரன் ஏறி போயிருக்கு. 2 பேரும் அட் டைமில் இருந்தோம். அதுதான் இவரை மட்டும் ஏற்றிக்கலாம். அப்போ அது வண்டி அப்படி இல்லை, இவரை மட்டும் ஏற்றிக்கலாம். ஓகேங்க. BMW வந்து லெஃப்டில் வந்து கிளச்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. லீவர் இதுதான் ப்ராப்ளம். கொஞ்சம் பெரிய சூப்பர் பைக்னா ஜீப்பில் ஏற்றி வச்சிடலாமா? சகாய்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இங்கே 2 வழி போகுது. எனக்கு எப்படி போகணுன்னு தெரில. பட் எனக்கு வேக ஒரு ஐடியா இருக்குது. லாஸ்ட் டைம் நான் ஜீப்பில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த ரைட் சைடில் தான் போன மாதிரி எனக்கு தோணுச்சு.
பட் ஆரம்பத்தில் ரைடு ஸ்டார்ட் ஆகும்போது ராஜ் ஒன்று சொன்னான், ஒரே வழிதானா ஒரே ஸ்ட்ரெச் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஓகே. ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டே இருந்தவங்க நேராக போனால் ஒன்றுமே இல்லை, ஒரு மலை தான் இருக்குது, முட்டு சந்துது. ஸோ அப்படியே திருப்பிட்டு இறங்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் இப்படி வராதிங்க, கீழே போய் அந்த டன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேகமாக ஓடிந்தேன். டவுன் ஸ்ட்ரீம் தான் கொஞ்சம் ஜாலியாக வரலாம். பட் இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா நாங்கள் தப்பாக போன வழியில் வந்து ஜீப் போன தடங்கமே இல்லை. ஸோ அதனால் ரூட் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது. வர வழியிலே பார்த்திங்கன்னா விஜயோட வண்டி மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நீங்கள் மேலெல்லாம் வர வேண்டாம், அப்படியே திரும்பி கீழே போயிடுங்கன்னு சொல்லி ஒரு வண்டியை திருப்பி இருந்தோம் நாங்கள். ஒரே தடவை தூக்கிடலாம். 1 2 3 ஓகே. அப்படியே வீல் இப்படி ஆட்டுங்க. ஓகே. இதுக்கு மேலே பரவாயில்லையா? நேராக போய் லெஃப்ட்டு நம்ம போயிடுவோம். இப்போ பசங்க போயிடுவானுங்க. ஒரே வழியா இல்லை? என்னது வாங்க. ஸோ இங்கேருந்து கேம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ஸோ அங்கே இருக்கவங்கலாம் வந்து என்ன இன்னும் காணோம் போனவங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரூட்டை பாருங்களேன். இப்போ ஒரே முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து தண்ணி இன்னும் ஹெவியாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மி. ஏன் அங்கே போய் வண்டி விடலாமா? என்னப்பா என் சீட்டு காணோம். இல்லை ப்ரோ, பில்லியன் சீட்டு. அது ஒத்த பாலத்தில் விழுந்துச்சு, எடுக்கலையா நீங்க? ஒரு வழியாக கேம்புக்கு வந்தாச்சுங்க. ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு டைமில் தோணுச்சு எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்ட்டு. பட் பரவாயில்ல, வர்த்து. அண்ட் எஸ் கைஸ், கேம்ப் சைட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். எல்லா பாட்சியும் எடுத்து வந்தாச்சு. அண்ட் அடுத்த நாள் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த சீரீஸோட ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கை போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவனே 2 பேரை நீ கொலை பண்ணா விட மாட்டேன். கண்டென்ட் எடுக்கிறீங்க.